நம்மளோட ராயல் கியூ அப்படின்ற இந்த இந்த சாஃப்ட்வேர்ல 2 விதமான வேலைகள் செய்யலாங்க நம்ம. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைசாவை நம்மளே வச்சுட்டு அழகா நம்ம ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு நீங்க எந்த விதமான வேற எந்த வேலையும் நீங்க செய்ய தேவையில்லை. ஆனா இதுல இன்னொரு வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு வருமான வாய்ப்பு. நம்மளோட பைசாவை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஒரு டீமா சேர்ந்து பண்றதுக்காக நம்மளோட ராயல் கியூ ஒரு சில வாய்ப்புகள் கொடுக்குது. நம்ம அதை பத்தி பெருசா ஃபோக்கஸ் பண்றதே இல்லை. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து இந்த லெஃப்ட்ல ஆள போடுங்க, ரைட்ல ஆள போடுங்க, நம்ம ரோபோடெக் இன்ஸ்டியூட்ல நம்ம ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது. நம்ம முழுக்க முழுக்க 90% நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ரேடிங் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோம். சரிங்களா? ஆனாலும் நம்ம வெளிப்படைத்தன்மையா இருக்கணும்ன்றதுனால இப்படியும் ஒரு சில விஷயங்கள் இருக்குன்றத சொல்றோம். இதை நீங்க செய்யணுன்றது கட்டாயம் கிடையாது. ஆனா விஷயம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். நம்மளோட ராயல் கியூ அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை நீங்க எக்ஸ்சேஞ்சில் ஒரு எத்தனை விதமான ஒரு 7 விதமான எக்ஸ்சேஞ்சோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ பண்ண முடியும். சரிங்களா? அதுல நம்பர் 1 இருக்கக்கூடிய பினான்ஸை தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். அடுத்ததா நம்மளுடைய ராயல் கியூ பாட் சென்ட்ரலைஸ்டு ஒரு சாஃப்ட்வேர். சரிங்களா? அதனுடைய கோர் டீம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா சிங்கப்பூர்ல இயங்கிட்டு இருக்காங்க. உங்களோட பாட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 9:30க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து மாறிடும், மறுநாள் வந்துடும். அது என்ன காரணம் அப்படின்னா, சிங்கப்பூர் டைமுக்கு நம்மளோட பாட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ரோபோட். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காவும் பயன்படுத்தலாம், செமி ஆட்டோமேட்டிக்காவும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிரிப்டோ கரன்சில குவான்டிடேட்டிவ் ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான வடிவமைக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த ராயல் கியூ சாஃப்ட்வேர். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராயல் கியூ சாஃப்ட்வேர் அப்படின்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பாட், செயற்கை நுண்ணறிவு படைத்த ஒரு தானியங்கி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்ன லாபம் கொடுக்குறோமோ அதை விட ஒரு படி எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கும். எந்த டைம் நம்ம விற்க சொன்னோமோ அந்த அந்த செகண்ட்ல 100ல் 1ல வித்துருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து அமைக்கப்பட்ட நீங்க என்ன அளவுகோல் கொடுக்குறீங்களோ அதுக்குள்ள பர்ஃபெக்டா அது செயல்படும். அந்த அளவுக்கு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பாட். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 24x7 365 டேஸும் எந்த விதமான சோர்வும் அடையாம உங்களுக்கு லாபம் மட்டுமே எடுத்துக்கக்கூடிய அற்புதமான சாஃப்ட்வேர் ராயல் கியூ சாஃப்ட்வேர். சரிங்களா? அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சந்தை நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த லாபத்தை கொடுக்கும். ஏற்ற இறக்கங்களை அது பார்த்து அதனுடைய அந்த அந்த அது என்ன சொல்றது, அந்த ஏற்ற இறக்கத்துல நடக்கக்கூடிய அந்த மாறுபாடுகள்ல நமக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த கேபிட்டலுக்கு உங்களுக்கு அருமையா வந்து அது வந்து ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கும். அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையும், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மனிதனா இதை ஒரு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நிறைய டென்ஷன் ஆவாங்க, எமோஷனல் ட்ரேட் பண்ணுவாங்க, ரிவெஞ்ச் ட்ரேட் எடுப்பாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனா இது உணர்ச்சி அற்றது. நீங்க என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ, மார்க்கெட் எப்படி இருந்தாலும் பொறுமையா இருந்து உங்களுக்கு அந்த லாபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாஃப்ட்வேர். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய ராயல் கியூ சாஃப்ட்வேர் அப்படின்றது பாத்தீங்கன்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட் அப்படின்ற மெத்தட்ல மார்க்கிங்கல் ஸ்ட்ராட்டஜில அருமையா ஒர்க் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி உள்ள ஒரு அற்புதமான ஒரு பாட். சரிங்களா? அடுத்தது உங்களுடைய அதாவது இன்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகத்தின் அளவை பொறுத்து தனிப்பட்ட வர்த்தக வருமானத்தை உங்களுக்கு வழங்க முடியும். அதாவது உங்களுடைய கேபிட்டலுக்கு தகுந்த இன்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அதை எதிர்பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ரோபோடெக் இன்ஸ்டியூட்ல அதுக்கான உங்களுக்கு விளக்கங்கள் எந்தெந்த ட்ரேட்ல எவ்வளவு கேபிட்டல் வரும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி சொல்றோம். அடுத்தது இந்த பாத்தீங்கன்னா இந்த சந்தைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லாபம் வந்து அது தரும். அந்த அதாவது அப் ட்ரெண்ட்லயும் உங்களுக்கு லாபம் இருக்கும், டவுன் ட்ரெண்ட்லயும் இருக்கும், சைடுவேஸ்ல மார்க்கெட் மூவ் பண்ணாலும் எந்த விதமான மார்க்கெட்லயும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர் தான் ராயல் கியூ சாஃப்ட்வேர். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் பேசிவ் இன்கம். இதுல வந்து நீங்க செயலற்ற வருமானத்தை உருவாக்க முடியும். அதுதான் நம்ம வந்து நம்ம ஆன்லைன் ஆஃபீஸ்ல நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். நம்மளுடைய இந்த இந்த இன்டர்நேஷனல் சாஃப்ட்வேரை எப்படி கற்றுக் கொடுக்கறதுன்றத நம்ம ரோபோடெக் இன்ஸ்டியூட். சரிங்களா? செயலற்ற வருமானம், நீங்க இந்த பாட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்களோட கேபிட்டலை மட்டும் நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த வேலையுமே செய்யாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையா ஒரு ப்ராஃபிட் பண்ணக்கூடிய அற்புதமான டெக்னிக் அது உள்ள இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு தொகையை வச்சு நீங்க கொஞ்சமா கத்துக்கிட்டு பெரிய அளவுல இதுல சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த ராயல் கியூ சாஃப்ட்வேருடைய தனிச்சிறப்பு. அதை திறம்பட செய்யறதா நம்மளுடைய ரோபோடெக் இன்ஸ்டியூட்டுடைய தனித்துவம் அப்படின்றது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் என்னோட கேபிட்டலை வச்சு நான் ஒரு ப்ராஃபிட் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க பண்ணலாம். இல்ல சார் நான் ஒரு குழுவா சேர்ந்து நான் இதுல பண்ணா எனக்கு இதுல ஏதாவது ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா
கண்டிப்பா உங்களுக்கு அந்த ராயல் கியூ சாஃப்ட்வேர் அதற்கான அனுமதி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வர்த்தகத்தை மானிட்டர் பண்ணி அதற்கான ப்ராஃபிட்டை அப்பப்போ உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சாஃப்ட்வேர். அதை பத்தி தான் நம்ம இப்ப அடுத்ததா பார்க்க போறோம். அடிக்கீங்களா? அடுத்தது, எல்லா பிசினஸ்லங்க ஒரு உச்ச வரம்புன்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? உங்களோட லிமிட், உங்களுடைய இன்கம் அப்படின்றது ஒரு லிமிட் இருக்கு. ஆனா இந்த ராயல் கியூல வந்து பாத்தீங்கன்னா, இதை நீங்க சரியா பயன்படுத்துனீங்க, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நோ லிமிட். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ, எந்த விதமான உச்ச வரம்பும் கிடையாது. நீங்க 1 crore வேணும் அப்படின்னா கூட அதை எடுக்கிறதுக்கான அத்தளவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம இப்ப பின்னாடி பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நான் இதுல சம்பாதிக்கிறேன் சார், இதை நான் லிக்விடேட் பண்ண முடியுமா, பணமா எடுக்க முடியுமானா, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய ஐஎன்ஆராவோ இல்ல வந்து எல்கேஆராவோ இல்ல டாலராவோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்க முடியும் அப்படின்றது தான் இதனுடைய தனி சிறப்பு. சரிங்களா? வெயிட் பண்ண தேவையில்லை, உடனேக்குடன் நீங்க வந்து அதை பணமா மாத்திக்க முடியும். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ராயல் கியூ சாஃப்ட்வேர்ல அற்புதமான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம ரோபோடெக் இன்ஸ்டியூட்ல இணைந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து ஒரு ஒரு பகுதி நேரமாவோ முழு நேரமாவோ எடுத்து ஒரு தொழிலா பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வந்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இப்ப நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ எனக்கு கொடுத்த வாய்ப்பை உங்களுக்கு வந்து நான் சரியா பயன்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய கோர் டீமுக்கும் நம்மளுடைய ஹோஸ்ட்டுக்கும் நன்றி. பத்தி சொல்லணும்னா, என் பேர் அன்பராஜ். நான் எங்க அப்பா இந்திய நாட்டை சேர்ந்தவர், எங்க அம்மா ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவங்க. 47 லட்ச ரூபா கடன்ல இருந்து இன்னைக்கு ஒரு 90 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இதுக்கு மேல இன்டெப்தா தான் பார்க்கணும்னா நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, அதில் நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பேசுறது, நம்ம கதை சொல்றதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில முன்னேறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்றதுக்காக சொல்லித்தரக்கூடிய இந்த ப்ரோக்ராம். ஸோ இதை நீங்க எடுத்து செய்யணும் அப்படின்றத மிஸ்டர் சிவராமன் சார் வந்து விளக்கமா சொல்லிட்டாரு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா அது எப்படி செய்யலாம், அது செஞ்சா என்ன லாபங்க வரும், உண்மையா ஒரு நாளைக்கு $1000 சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற விஷயத்த மட்டுமே நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். சரிங்களா? எனக்கு லைஃப்ல வந்து ஒரு பிடிச்ச விஷயங்கள்னு ஒன்று இருக்குது. அது எல்லாமே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு உள்ள போயிடலான்னு பாக்குறேன். என்னன்னா, இந்த புவர், இந்த ஏழை அப்படின்றதுக்கு நிறைய வசனங்கள்லாம் இருக்கு. ஏழையா பிறக்கக்கூடாது, ஏழையா சாகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த புவருக்கான அந்த அர்த்தத்தை ஆங்கிலத்துல சொன்னாங்க ஒரு ட்ரைனிங்ல. ஸோ அது தமிழோட ஆக்கம் என்னன்னா, மீண்டும் மீண்டும் வாய்ப்பை வந்து கடந்து செலுத்தான். இதுதான் உண்மை. வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுறதுக்கு யார் காரணம்னா நம்ம தான் காரணம். ஏகப்பட்ட வாய்ப்புகள் நம்ம கண்ணெதிர்க்க நல்ல வாய்ப்புகள் இருந்த போதிலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வாய்ப்பை வந்து தவிர்த்து போயிட்டே இருக்கிறோம். அதே இந்த ரிச் மேன்ஸ் பாருங்க, இந்த பணக்காரவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதுக்கும் பாருங்க ஆங்கில வார்த்தையில இருக்கு, மீண்டும் மீண்டும் வேண்டும் என்ற சீரான பழக்கம் அப்படின்னு. எனக்கு வேணும், நிறைய வேணும் அப்படின்ற ஒரு சீரான பழக்கம். இதுதான் பாத்தீங்க சூப்பரான ஒரு புமாரம்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சில வேற லெவல்ல சம்பாதிக்கலாம். எப்படின்னா, அடுத்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியது இந்த 110 வருஷம் இந்த தொழில் தாங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, சதோஷி நாகமோட்டோ அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? அவர் தான் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து உருவாக்குனார், பிட்காயினை உருவாக்குனார், ரைட்டுங்களா? அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த 2 அந்த 2,10,00,000 காயினும் எப்போ வரைக்கும் வெளியில வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2140வது வருஷம் வரைக்கும் வெளியில வரும். அப்ப என்ன பண்ணிருக்க அப்படின்னா, 2 விதமான ரிவார்ட்ஸ் தராங்க இந்த மைனிங்லாம் பண்றது. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு இந்த மைனிங் ரிவார்ட்ஸ், இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் ரிவார்ட்ஸ். ஸோ இப்போ மைனிங் ரிவார்ட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு அப்புறம் அடுத்த யுகம் ஆரம்பிக்க போயிடுச்சு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2140வது வருஷம் வரைக்கும் இந்த தொழில் அமோகமான வளர்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு தொழில தான் நம்ம இருக்கணும், ரைட்டுங்களா? ஓகே, ரைட். ஸோ அப்ப எந்த மாதிரியான ஒரு பொட்டான்சியல் இருக்குது இந்த இந்த பிசினஸ்ல, எந்த மாதிரியான ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, படிப்படியா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு மெயினா என்னென்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டூலுங்க. இந்த ராயல் கியூன்றது ஒரு டூலுங்களா, இந்த ராயல் கியூ ரிவார்ட்ஸ்ல எந்த மாதிரியான வருமானங்கள்லாம் வருது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ எந்த மாதிரியான பொட்டான்சியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 2 வகையான வருமானங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்டிவ் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் போனஸ்னா என்னங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரேடிங் போனஸ். ட்ரேடிங் போனஸ்னா என்னங்க அப்படின்றதையும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்றேன். இந்த 2 வகையான வருமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் போனஸ்னா என்ன அப்படின்னா, இந்த தொழிலுக்கு எவ்வளவுங்க தேவை முதலீடு அப்படின்னா $120 தான். எக்ஸாக்டா பார்த்தா ஒரு 10,000 10,500 அவ்வளவுதான். ஏற்கனவே ராயல் கியூ பாட்டை ஆக்டிவேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க ரோபோடெக் டீம்ல இருந்திருந்தீங்கன்னா அது தேவையில்லை, அவ்வளவுதான். அதை வச்சு நீங்க பண்ணலாம். ஆனா ட்ரேடிங் லைன்ல இருக்கிறீங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரமோஷன் லைன்ல இருக்கிறீங்களான்றத பாத்துக்கணும். நீங்க ப்ரமோஷன் லைன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் சப்போர்ட் கிடைக்கும், ஒரு நாளைக்கு நிறைய டாலர் சம்பாதிக்கலாம். ட்ரேடிங் லைன்ல இருந்தீங்கன்னா நீங்க பண்ணணும் பிசினஸ், நீங்க தனியா பண்ணணும், இங்க ஒரு டீமை பண்ண முடியாது. சொல்றேன், ஒன் பை ஒன்னா சொல்றேன்.
ஸோ இந்த $120 இருக்கு இல்லைங்களா, இந்த $120 என்ன பண்றாங்கன்னா அருமையா அந்த கம்பெனி $40 40 யூஎஸ்டிடியை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு 80 யூஎஸ்டிடி பிரிச்சு தராங்க. ஏன் பிரிச்சு தராங்க அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து எங்கேயுமே விளம்பரம் தரல. எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ரேடியோலயோ, டிவிலயோ, யூடியூப்லயோ, கூகுள்லயோ விளம்பரம் தராங்களா? இல்ல. ஏன் அப்படின்னா இந்த இந்த ப்ராடக்ட் யாருக்கு தேவை, இந்த ராயல் கியூபாட் யாருக்கு தேவை, இது வந்து கிரிப்டோ கரன்சில ட்ரேடிங் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் தேவை. அப்ப அதை யார் சொல்லித் தருது? யாரோ ஒருத்தர் சொல்லி தருவாங்கல்ல, அவங்களுக்கு அந்த லாபம் போட்டும், அவங்க டீமா பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு அந்த லாபம் போட்டும்னு $80 நமக்கு என்ன பண்றாங்க, திருப்பி தராங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங் என்னங்க, மவுத், நம்ம வாய் மூலியமா பண்ணக்கூடிய இந்த மார்க்கெட்டிங் தாங்க. சரிங்களா? எப்படி பிரிச்சு தராங்க அப்படின்னா, இந்த $30 இருந்து $70 வரைக்கும் நமக்கே பிரிச்சு தராங்க. ஸோ அது வந்து உங்களோட ரேங்க் தகுந்த மாதிரி. என்னங்க ரேங்க் அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன், யாராவது வந்து நீங்க ராயல் கியூபாட் ஆக்டிவேஷன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து V1 VIP1 சொல்லுவாங்க. V1 V2 V3 V4 V5 V6 அவ்வளவுதான். 6 தான், முடிஞ்சு போச்சு மேட்டர். ஸோ நீங்க V1ல இருந்தீங்கன்னா $30 உங்களுக்கு கிடைக்கும் ஒரே விஷயத்த பண்ணும்போது. அதே விஷயத்த V2ல இருந்து பண்ணும்போது $40 கிடைக்கும். அதே விஷயத்த நீங்க V3ல இருக்கும்போது $50, V4ல இருக்கும்போது $60, V5ல இருக்கும்போது $65, V6ல இருக்கும்போது $70 கிடைக்கும். ஒரே வேலை தான், ஆனா அந்த லெவல் போகும்போது உங்களுக்கான அந்த வருமானம் வந்து எக்ஸ்டன் ஆகிட்டே இருக்கும். சரிங்க, இப்ப நான் பண்ற அந்த வருமானம், நான் பண்றதுக்கு மட்டும்தான் வருமானம் எக்ஸ்ட்ரா ஆகுமா அப்படின்னா அது மட்டும் இல்லை. உங்களோட டீம், நீங்க ஒரு லெவல்ல இருந்து ஒரு லெவல் போறதுக்குள்ள ஒரு டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் வளர்க்கும் போதும் அந்த டீம்கிட்ட இருந்து உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அந்த டீமோட வருமானத்திற்காக வேண்டி நீங்க என்ன பண்ணணுங்க, மாசம் மாசம் ஏதாவது டார்கெட் பண்ணுமா, நானும் ட்ரேடிங் பண்ணாதான் எனக்கு அந்த வருமானம் கிடைக்குமா, இல்ல நான் நிறைய பேர் இவ்வளவு பேரை சேர்த்து விட்டு கண்டிப்பா சேர்த்து விட்டே ஆகணுமா, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க அந்த லெவல் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த வருமானங்கள் கிடைக்கும். அந்த லெவல் போல அந்த லெவல் போற வரைக்கும் இருக்கிற லெவல்ல இருக்க வருமானம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டைரக்ட் குவான்டிஃபிகேஷன், டீம் குவான்டிஃபிகேஷன். விளக்கமா சொல்றேன். இரண்டாவது ஒரு வருமானம் என்னன்னா இந்த ட்ரேடிங். இந்த ட்ரேடிங்க்கு தேவையக்கூடிய இந்த பாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபியூல் கேஷ்னு ஒன்று பிடிப்பாங்க. எல்லா சாஃப்ட்வேரும் பிடிப்பாங்க, பைக்கும் செல்லுக்கும் பிடிப்பாங்க. எல்லா சாஃப்ட்வேர்லயும் புரோக்கர் கமிஷன் அப்படி இப்படி நிறைய பேர்ல வந்து பிடிப்பாங்க இல்லையா. ஆனா பாருங்க, ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு கால்ஸை கொடுக்குறவங்களும் அவங்க தான். ஆனா அதுக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட் போகும். ஒருத்தங்க லாஸ்ல போனாலும் ப்ராஃபிட் வருங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம், யோசனை பண்ணி பாருங்க. நம்ம மக்கள் நிறைய பேர் பாருங்களேன், நீங்க நல்ல பேர் பாருங்களேன், சொல்லுவாங்க இந்த கிரிப்டோ கரன்சிக்கு டாக்ஸ் இருக்கா? ஆமா டாக்ஸ் இருக்கு. கிரிப்டோ கரன்சில ட்ரேடிங் பண்ணி லாஸ் ஆயிட்டா அதுக்கு ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க இல்லையா. எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனா கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனா அந்த புடுங்குறதுன்றது இல்லையா, அது மிகப்பெரிய கொடியது. அதுதான் நிறைய பேர் ஸ்டாப் லாஸ்ல லாஸ் ஆகும்போது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நான் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். டாக்ஸே இருந்தா கூட வருடத்துக்கு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் மூலியமா ஆண்டுக்கு 120% இருந்து மினிமம் மேக்சிமம் அப் டு 360% வரைக்கும் ட்ரேடிங்ல சம்பாதிக்கலாம், சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி சம்பாதிக்கும் போது இந்த ராயல் கியூபாட் மூலியமா ஏன் சம்பாதிக்கணும் அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சி 24/7 மார்க்கெட் இல்லையா, அது எப்பனா ஏறும் எப்பனா இறங்கும். அது வாங்கும் போது விற்கும் போதும் நம்ம முழிச்சிட்டு இருக்க முடியாது. ஆனா நமக்காக வேண்டி இந்த பாட் வேலை செய்யுது. ஆனா வாங்கும் போதெல்லாம் நமக்கு எந்த ஃபீஸும் எடுக்காது. விற்கும் போது ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் நமக்கு ஃபீஸ் எடுக்கும். அது என்னங்க, செல்லுக்கு கிடையாது, ப்ராஃபிட்டுக்கு நிறைய பேர் கேட்கலாம். நீங்க ஒரு காயின் வச்சிருக்கீங்க, $100 சம்பாதிச்சிட்டீங்க. ஆனா அந்த காயின் உங்களுக்கு அர்ஜென்ட்டா தேவை காசு. ஆனா $2 ஃபுல் கிளாஸ் நீங்க விற்க முடியுமா? விற்க முடியும். அதுக்கு எந்த கட்டணமே பிடிக்க மாட்டாங்க ராயல்க்கு. எப்படி இப்படி ஒரு நேர்மையான உச்சத்தின் கம்பெனியை பார்க்க முடியுமா? அதுதான் அந்த 20%. அந்த 20% என்ன பண்றாங்க, 100 கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த 20 100% வச்சுக்கிட்டு அதுல 30% அந்த கம்பெனி வச்சுக்கிட்டு 70% திருப்பி தராங்க நமக்கு. ஏன்? அகைன் இதே தான். ஏன்னா கம்பெனி எந்த விளம்பரம் கொடுக்கறது இல்ல, எந்த ட்ரைனிங் கொடுக்கறது இல்ல. ஸோ ட்ரைனிங் கொடுக்கறது யாரு? ஆஃபீஸ் வச்சு ட்ரைனிங் கொடுக்கறது யாரு? 1க்கு 2 ஆஃபீஸ் வச்சு ட்ரைனிங் கொடுக்கறது ரோபோடெக்கு, ரோபோடெக் டீமு, ரோபோடெக்கோட லீடர்ஸ், ட்ரைனர்ஸ் இவங்கெல்லாம் தான் இருக்காங்க இல்லையா. அதனால அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிச்சு தராங்க. உங்களுக்கும் அது உண்டு. சரிங்களா? 70%. அண்ட் 70% எப்படிங்க தராங்க அப்படின்னா, எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா 20% வச்சு 60%. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றாங்க, 70ன்றீங்கன்னா 60ன்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதே மாதிரி அந்த ப்ராஃபிட்லயும் யூஎஸ்டிடி பிரிச்சு கொடுக்குறதுலயும் 10 யூஎஸ்டிடி இருக்குது. அது எங்க வரும்னா V6 ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலுக்கு ஜாஸ்தி தருவாங்க. எப்படின்றத சொல்றேன். இப்போ இதுல ஒரு V1 இருந்தீங்கன்னா அவங்க உங்க உங்க நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறவங்க எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறாங்களோ அதுல இருந்து 20% கிடைக்கும். அதே மாதிரி V2க்கு 30%, V3க்கு 40%, V4க்கு 50%, V5க்கு 55%, V6க்கு 60% உங்களுக்கே திருப்பி தரும். சரி, ரைட். அந்த V6 அப்படின்ற ஒரு லெவல் போயிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, டெய்லியும் ஆக்டிவேட் குளோபல் டிவிடெண்ட்னு ஒரு வருமானம் இருக்குதுங்க. அது என்ன வருமானம் அப்படின்னா, உலகத்துல நீங்க பாருங்க, நானும் மார்க்கெட்டிங்ல இருந்தேன்.
ரைட்டுங்களா? சைட் லைன், அப் லைன், டவுன் லைன், உலகத்துல இருக்க எல்லார்ட்ட இருந்தும் ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னா ராயல்டி தான். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, உலகத்துல யார் ஆக்டிவேஷன் பண்ணாலும் அதுல ஒரு $10 எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க V6 ஆயிட்டோன்னா ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு உங்களோட டீமோட வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க யாராவது V6 ஆயிட்டா அந்த வருமானம் நின்றாது, ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா தராங்க. அதே மாதிரி 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி நிறைய V6 ஆக ஆக அந்த ஷேர்ஸே வந்து அதிகரிக்குதுங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப் இதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தான் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இது ஆக்டிவேஷன்ல. அப்புறம் இன்னொரு வருமானம் இதுல ஃபியூல் கேஷ்ல வருது இல்லையா, அந்த கேஸ் ஃபீல. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 10% எடுத்து வச்சிடறாங்க. 10% எடுத்து வச்சுட்டு 1ஆம் தேதி ஆனா டான் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே தராங்க V6 ஆன. அதே மாதிரிதான் உங்க உங்க கூட இருக்கவங்க நீங்க V6 ஆக்குனீங்கன்னா அதுக்கப்புறம் 1 ஷேரு 2 ஷேரு 3 ஷேர்னு ஷேர்ஸ் வளர்ந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றேன் கேட்டுங்க, இந்த 2 வருமானம் எடுத்தா நீங்க யாரா இருப்பீங்கன்னா கோடீஸ்வரனா தான் இருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. இந்த 2 வருமானமும் நேர்மையான வழியில இந்த பிசினஸை கட்டினீங்கன்னா நீங்க கோடீஸ்வரனா தான் இருப்பீங்க. அது என்ன பிராஜ், அது என்ன நேர்மை? பிசினஸ் ஓகே, அதுலயும் ஒண்ணு நேர்மை ஆனஸ்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? இதே மாதிரி நேர்மையா இருந்து ஒருத்தர் வளர்ந்துருக்காரு 11 மாசத்துல. அந்த வளர்ந்தவரோட ஒரு ரெக்கார்டிங் ஒன்று போடுறேன், கேளுங்க. ஏன் நேர்மையை இந்த இடத்துல வலியுறுத்துறேன்னு உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் பாருங்க. Greetings, my partners from all over the world. I am Johnny Singh from Team 123. As you can see, this is my back office. I am doing this video to celebrate my 11th month with Royal Q. In 11 months, let me share with you what Royal Q has blessed me with, right? First, to start, let's look at the team. Team size at this moment, as we are recording this and we're talking about this, I started with Royal Q on the 8th of May 2021. I am doing this recording today on the 9th of April 2022, just one day after my 11th month. The team size is 84,482 activated, right? Now let's see what is the daily rewards. This is my daily rewards, right? It has been consistent. Royal Q has never shortchanged us. There are people who say that Royal Q, you cannot make money in Royal Q. They just simply did not build the business correctly. If you build your ஓகே, அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த பிசினஸ் வந்து கரண்ட்லியா நீங்க பண்ணலன்னா அது நடக்காது சொல்லணும். ஒருத்தரால முடியும்னா எல்லாராலையும் முடியுங்க. சாத்தியக்கூடு இருக்கா, புறா குண்டு இருக்கா, இதெல்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம அழகான முறையில் நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். அவர் அந்த நேரத்துல எப்படி இவ்வளவு பெரிய பிசினஸ் பில்ட் பண்ணாரு அப்படின்னா நிறைய விஷயம் புரிஞ்சுக்கங்க. அந்த நேரம் லாக்டவுன். உலகத்துல எல்லாருமே என்ன பண்ணாங்க, லாக்டவுன்ல எந்த வேலையுமே பார்க்காம சோசியல் மீடியாலே இருந்தாங்க. அப்ப சோசியல் மீடியாவோட பவரோட நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்த ராயல் கியூ எடுத்துட்டு போய் சூப்பரா சம்பாதிக்க கத்து கொடுத்துட்டாங்க. அந்த நேரம் வந்துட்டு கிரிப்டோ கரன்சியோட பிட்காயின் $65,000 பீக்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் இறங்கும், அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் ஏறும். அந்த காலகட்டத்துல தான் நான் வந்தேன். அந்த 2 வருஷம் அப்படியே மார்க்கெட் அப்படியே கீழே போச்சு. $65,000 இருந்து $14,000 கீழே போச்சு, $13,000 கீழே போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அங்கிருந்து திருப்பி மார்க்கெட் மேலே ஏறிச்சு. 1 கோடியை தொடாம திருப்பி கீழே இறங்காது. அது வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் தான். புரியுதுங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வருமான வாய்ப்பை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் கரெக்ட்லியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த நிறைய பிசினஸ்ல பார்த்துருப்போம். என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல டூர் கூப்பிட்டு போவாங்க. அந்த டூர் கூப்பிட்டு போறதுக்காக உடனே நம்ம வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாதான், ஒரு 4 பேரை போட்டாதான் நீங்க எலிஜிபிலிட்டி. இன்னும் 3 பேரை தான் போடணும். அந்த 3 பேரை எப்படியாவது ஏதாவது நகையை அடமானம் வச்சு வித்து எடுத்துட்டு வா. அவன் கடலை ஏதாவது அடமானம் வச்சு கிட்னியை வித்து எடுத்துட்டு வந்து வா. நீ என் கூட வந்துட்டு மலேசியா போகலாம், நீ என் கூட வந்து சிங்கப்பூர் போகலான்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இங்க பண்ணக்கூடாது. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ரோபோடாக்ஸ் சிஸ்டத்துல ரொம்ப அருமையா ஃபார்ம் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு ஐடி கூட ஃபேக் ஐடி போடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அப்படிதான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல யார் எப்படி போறாங்களோ அதை தான் எல்லாரும் பின்தொடருவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நான் நடந்தேன், எல்லாரும் பின்தொடர்றாங்க. இப்ப என்னோட சூப்பரா அவங்க நடக்கிறாங்க, அவங்கள நான் பின்தொடர்றேன். இதான் சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. அதுதான் கரெக்ட்லி அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி கரெக்ட்லியா பிசினஸ் பில்ட் பண்ணா இந்த லெவலில் வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி எப்படி கரெக்டா போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து ஒரு 15 நிமிஷம் நோட் எடுத்து எழுதிக்கங்க. சக்சஸ் ஆன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த சக்சஸ் விஷயத்தை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஆகலாம். எந்த மாதிரி ஆகலாம்? என்னோட வருமானத்தை நான் காட்டுறேன், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்னொரு வாட்டி காட்டுறேன். சரி, ஒருத்தர் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆனா கூட இருக்கிற எல்லாரும் சம்பாதிக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னைக்கு ரொபோடெக்ல இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸ் இருக்கிறோம்.
அவங்க எல்லாருமே சேர்த்து அவங்க வருமானத்தெல்லாம் எட்டுனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 லட்சம் ரூபா வரும். 5 லட்சம் ரூபா வரும். சரிங்களா? சீரியஸ்லி நான் வேணா காட்டுறேன், லைவா காட்டுறேன். வெயிட் பண்றவங்களுக்கு லைவா காட்டுறேன். கடைசி வரைக்கும் பொறுமையா இருக்கும், லைவா காட்டுறேன். ஓகே, இப்ப எப்படி இந்த லெவல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சோ ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க ஒரு ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணிருக்கீங்க இல்லையா? இதான் நீங்க இதான் நீங்க உங்க பிசினஸ் ஏ பி சி இந்த 3த்துல தான் இருக்கு. இந்த 3த்தை தாண்டக்கூடாது. இந்த 3த்தை தாண்டி நீங்க உங்க ரெஃபரல் ஐடியில போடலாமான்னா போடலாம். அவங்க எல்லாம் ட்ரேடிங் பண்றவங்களா இருக்கணும். இவங்க மட்டும்தான் உங்க கூட பிசினஸ் பண்றவங்களா இருக்கணும். இதுதான் ப்ரமோஷன் லெக். இந்த ப்ரமோஷன் லெக் போடுறீங்க இல்லையா? 1 2 3 அவ்வளவுதான். இவருக்கு கீழே இவருக்கு கீழே இவருக்கு கீழே மொத்தம் 20 பேர் வந்தாங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா V2 ஆயிடுவீங்க. இன்னொரு அனிமேஷன்ல சொல்றேன் பாருங்க. ஸோ இதுதான் நீங்க இதுதான் ஏபிசி. இவருக்கு கீழே ஒரு 3, இவருக்கு கீழே ஒரு 3, இவருக்கு கீழே 3. இப்படித்தான் கரெக்டா வளர்க்கணும். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது சக்சஸ் மாடல். இந்த மாதிரி வந்துட்டு கொண்டு போனீங்க அப்படின்னா பிசினஸ் சூப்பரா நடக்கும். அது எப்படிங்க? கரெக்டா இவருக்கு கீழே கரெக்டா 3 பேர் அவர் கொண்டு வருவாரு, இவருக்கு கீழே 3 பேர் கொண்டு வருவாரு. அது இல்ல பிசினஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இருக்கோம் இல்லையா? நமக்கும் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். நோன் சர்க்கிள் அன்னோன் சர்க்கிள்ல பிசினஸ் பண்ணுவோம், எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம 3 நபர்களை நம்ம ஏபிசின்னு போட்டா கூட அடுத்து நமக்கு ஆள் கிடைச்சாங்க அப்படின்னா நம்ம இவருக்கு கீழே கொடுக்கலாம். இவருக்கு கீழே கொடுக்கும்போது என்னங்க நமக்கு நஷ்டம்? ஒரு நஷ்டமும் இல்லை. அவருக்கு கீழே கொடுக்கும்போது நமக்கு வர வேண்டிய டாலர் வராது. ஆனா அவர்கிட்ட சொன்னா அவர் நமக்கு திருப்பி கொடுத்துருவாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த ஃபியூல் கேஷ் வராது. ஆனா மொத்தமா நீங்க V6 ஆனா திருப்பி கொடுக்குறாரு. அவ்வளவுதான் மிஷ், முடிஞ்சு போச்சா? இதுதான் சக்சஸ். ஸோ இந்த மாதிரி 3 பேர் கம்பல்சரி போட்டிருக்கணும். 20 பேர் நீங்க போட்டிருக்கணும். 20 பேர் ஆனா நீங்க V2 ஆயிடுவீங்க. நீங்க V2 ஆயிட்டீங்க இல்லையா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஏபிசி அந்த 3 பேரையும் நீங்க V2 ஆக்கணும். அவங்கள V2 ஆகிட்டோன்னே நீங்க ஆயிட முடியுமா? நீங்க வந்து V3 ஆயிட முடியுமா? முடியாது. என்னன்னா 5 டைரக்ட் போட்டிருக்கணும். அடுத்த அனிமேஷன்ல பாருங்க, ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ இதுதான் நீங்க இந்த 3 லைன்ல மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பண்ணணும் பிசினஸ். இந்த 2 லைனை போடணும். இந்த 2 பேர் வந்து ட்ரேடிங் லைனா இருந்தா போதும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா பில்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா போயிடுவீங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் 100 கவுண்டிங் வந்தாதான் நீங்க V3ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தெரியுமா நான் பாக்குறேன்? ஸோ 10th அண்ட் +2க்கு மட்டும் பப்ளிக் எக்ஸாம் இருக்குல்ல, அதுல நீங்க வந்தாதான் நீங்க வந்து தேர்ச்சி பெற முடியுன்ற அந்த ஃபில்ட்ரேஷன் தான் நான் பாக்குறேன். ஏன்னா படிக்காத மாணவர்கள் படிக்குவாங்க, படித்த மாணவர்கள் முன்னேறுவாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரிதான் சரியான முறையில் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா முன்னேற போறாங்க. இந்த ஸ்டெப்ஸ் மூலம் நீங்க பண்ணீங்கன்னா சூப்பர் ஆயிடும். ஓகேங்க, இந்த 2 பேர் இருக்காரு. இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஃபியூச்சர்ல நானும் பிசினஸ் பண்றேன் அப்படின்னா என்னங்க பண்றது அப்படின்னா இந்த 2 பேரும் இருக்கிறது ட்ரேடிங் லைன். உங்கள நிறைய பேர் கூட ராயல் கியூபெட் ஆக்டிவேட் பண்ணி ட்ரேடிங் லைன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. உடனடியா என்ன பண்ணணும்? இதுல ட்ரேடிங் பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னொரு மெயில் ஐடி இருக்கா? ஒரு $120 கொடுத்து இவர் எங்க சொல்றாரோ, உங்க ட்ரெயினர் எங்க சொல்றாரோ அந்த இடத்துல நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வளர்றதுக்கான சப்போர்ட்டை இவரும் பண்ணுவாரு. புரியுதுங்களா? ஹெல்ப் பண்ண மாட்டாரு, சப்போர்ட் பண்ணுவாரு. டாலர் கொடுக்கறதெல்லாம் ஹெல்ப், அதெல்லாம் வந்து பினான்சியல் பண்ணக்கூடிய வேலை. இங்க அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. சப்போர்ட் பண்ணி உங்களை வாழ்க்கையை முன்னேறதுக்கான வழியை பார்ப்பாங்க. ஸோ இதாங்க ஸ்டெச், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த லெவலில் ஆனவங்களுக்கு நாங்கள் என்னங்க பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு 90 days ஒரு ட்ரிப்பும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ லாஸ்ட் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹில்டன்ல நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். ஸோ அந்த ட்ரைனிங்ல வந்தவங்க அத்தனை பேருக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அப்பீல் ஆடிட்டரை வச்சு கிரிப்டோல இருக்கக்கூடிய டாக்ஸை பத்தின விவரங்களும் பிசினஸ் பத்தின விவரங்களும் அடுத்த 2 மாசத்துல அவங்க மார்க்கெட்டிங் பிளான்ல மேல போறதுக்கான அத்தனை நல்ல ட்ரைனிங்கை நாங்க கொடுத்து அனுப்பணும். உங்களோட ABC அப்படின்ற நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களதான் நீங்க V1ல இருந்து V2 ஆக்குனீங்க, V2ல இருந்து V3 ஆக்கணும். சோ நீங்க V3 ஆக்கினா போதும். இங்க கவுண்டிங்ல ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். V3 ஆக்கிட்டோனே அடுத்து 8 டைரக்ட் இங்க போட்டிருக்கணும். அடுத்த அனிமேஷன்ல போட்டிருக்க பாருங்க, இதுதான் நீங்க. சோ இதுல இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த பச்சை கலர், இதுலதான் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். சோ இந்த 3 பேரை நீங்க V3 ஆக்குறதுக்கு சப்போர்ட் பண்றீங்க. மீதி இருக்கிற இந்த 8 லைன்ன்றதை நீங்க கண்டிப்பா போடணும். ஆனா அந்த 8 லைனும் ட்ரேடிங் லைனா இருக்கணும். ட்ரேடிங் லைனா இருந்து அவங்க ஏதாவது 1 2 போட்டாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. இல்ல ஆனா நான் வந்து பெரிய லெவல் ஆனுங்க, நான் இந்த மாதிரி சம்பாதிக்கிறேங்க, ட்ரேடிங்ல லிமிடெட் இன்கம்ங்க, என்னங்க அன்லிமிடெட் இன்கம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கம்யூனிட்டி ட்ரேடிங் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? அவங்கள அப்படியே தூக்கிட்டு வந்து நேரா ஒரு $120 போனா போதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் என்ன பண்ணணும்னா ஸ்பெண்ட் பண்ணி ட்ரேடிங் லைன்ல வந்துடணும். வந்துட்டா என்ன கிடைக்குங்க? ஒரு நாள் ஃபியூல் கேஷ் எவ்வளவோ கிடைக்கும், $30-40 கிடைக்கும் ஒரு நாள் ஃபியூல் கேஷ். சோ பெருசா வளரும் போது, புரியுதுங்களா? சோ அதனால மைனரை பார்க்க கூடாது, மேஜரை தான் பார்க்கணும். அகைன் திருப்பி சொல்றேன், மைனரை பார்க்க கூடாது, மேஜரை தான் பார்க்கணும் அப்படின்றத சொல்றேன். ஓகே, இப்ப இந்த V4 ஆகிறதுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? சோ
இந்த V4ல இருந்து அடுத்து V5 ஆகணும், ரைட்? இந்த V4 ஆனா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த V4 ஆன ட்ரெயினுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய லெவல். என்ன பண்ணணும் அப்படின்னா, வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ABC அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, ABC இருக்காங்க இல்லையா, அவங்கள ஆட்டோமேட்டிக்கா நீங்க V4 உங்க லெவலுக்கு ஆக்குனீங்கன்னா நீங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு மேட்டர். யாரையாவது கீழே போட்டு மேலே ஏறுறது இந்த பிசினஸ் கிடையாது. யாரையாவது தூக்கி விட்டுட்டு கையை பிடிச்சி மேலே ஏறுறது தான் இந்த பிசினஸ். சரிங்க, ஒருத்தர் இருக்காரு எக்ஸ்ன்னு ஒருத்தர், அவர் வந்து திடீர்னு இந்த பிசினஸ் சரியா பண்ணல. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, அந்த லைன்ல யார் வந்தாலும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த லைன்ல யார் வந்தாலும் ரிஃப்ளெக்ட் ஆகும், கவலையே படாதீங்க. இந்த 3 பேர் V4 ஆயிட்டாங்க அப்படின்னாலே 12 டைரக்ட் நீங்க போட்டிருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க V5 பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. சோ இது மட்டும்தான். 3 V4 ஆயிட்டாங்க, 12 டைரக்ட் நீங்க போட்டிருக்கணும். எல்லாருமே ட்ரேடிங் லைனா இருக்கணும். எல்லாருமே ட்ரேடிங் லைனா இருந்தா போதும், அவ்வளவுதான். யாராவது ஒருத்தர் பிசினஸ் பண்ணதாங்கன்னா அவங்க அழகா மாறிடுவாங்க, அவங்களா மாறிடுவாங்க, நம்ம ஒண்ணுமே சொல்ல வேணாம். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமான வாய்ப்பை அவங்க கெடுத்துக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவாங்க, V5 ஆயிடுவீங்க நீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க இருக்குது, த ஸ்டார் லெவல் V6, அவ்வளவுதான். ஸோ இதுக்கும் அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். 20 டைரக்ட் போட்டிருக்கணுங்க, 20 டைரக்ட் போட்டிருக்கணும். நீங்க எப்படி V5 ஆனீங்களோ அதே மாதிரி 3 பேர் V5 ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. V6 அப்படின்ற ஒரு லெவல் பாத்தீங்களா. ஸோ இதுதான் 3 பேர் வந்து V5 ஆயிட்டாங்க. இது எல்லாமே வந்து ட்ரேடிங் லெவலா இருந்தா போதும், அவ்வளவுதான். V6 ஆயிட்டா என்னங்க கிடைக்கும், யோசனை பண்ணி பாருங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது. ஆனா இது மட்டும்தான் மிக சிறந்த வருமானம். உலகத்துல யார் வியாபாரம் பண்ணாலும் கிடைக்கக்கூடிய வருமானங்க அது. யார் வியாபாரம் பண்ணாலும் கிடைக்கக்கூடிய வருமானம், ஓகேங்களா. சோ இப்ப இந்த வருமான வாய்ப்பை பத்தி தான் சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. வருமான வாய்ப்பை பத்தி சொல்ல போறேன். என்னன்னா, நீங்க ஒரு V1 இருந்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், ஒரு டைரக்ட் ஆக்டிவேஷன் பண்ணா உங்களுக்கு $30, அவங்க ட்ரேடிங் பண்ணா உங்களுக்கு 20%. அதுக்கு கீழே உங்களை மாதிரியே இன்னொருத்தர் V1 இருக்காரு, அவர் இன்னொரு V1 ஆக்டிவேட் பண்ணாருன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், தற்காலிகமா ஒண்ணும் கிடைக்காது. ஆனா அவரு கிடைச்சதாலதான் 20 நபர்களை நீங்க தொட முடியும். 20 நபர்களை தொட்டாதான் நீங்க V2 ஆவீங்க, ஓகேங்களா. நீங்க V2 ஆனா என்னங்க கிடைக்கும், நீங்க $40 நீங்க ஒவ்வொரு ஆக்டிவேஷனுக்கும் நீங்க எடுப்பீங்க. அண்டு அவங்க ட்ரேடிங் பண்ணாங்கன்னா 30% ட்ரேடிங் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அடுத்து என்ன கிடைக்கும், ஒரு V1 இருப்பாங்க உங்ககிட்ட, நீங்க V2 இருக்கீங்க இல்லையா, அப்போ உங்க V1 இருப்பாங்க. அந்த V1 இருந்து ஒவ்வொரு ஆக்டிவேஷனுக்கு $10 கிடைக்கும். அண்ட் 10% ஃபியூல் கேஷ் கிடைக்கும். அப்ப அவரு V2 ஆகணும். 3 பேர் V2 ஆனாதான் நீங்க V3 ஆக முடியும். அதே மாதிரி 100 மெம்பர்ஸ் வந்தாதான் நீங்க V3 ஆக முடியும். அப்ப உங்களை மாதிரியே அவர் ஒருத்தர் V2 ஆயிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும், தற்காலிகமா ஒன்றும் கிடைக்காது. ஆனா அவர் V2 வந்தாதான் நீங்க V3 ஆக முடியும். 100 மெம்பர்ஸ் வந்தாதான் V3 ஆக முடியும். V3 வந்தா என்னங்க கிடைக்கும், V3 வந்தா ஒரு டைரக்ட் ஆக்டிவேஷனுக்கும் $50, 40% ஆஃப் ஃபியூல் கேஷும். நீங்க V3 இருக்கிறதால உங்ககிட்ட V1 இருப்பாங்க, V2 இருப்பாங்க இல்லையா. அந்த V1 ஆக்டிவேஷன் பண்ணா $20, V2 ஆக்டிவேஷன் பண்ணா $10 கிடைக்கும். யோசனை பண்ணி பாருங்க. ட்ரேடிங்ல நிறைய பணத்தை போட்டு $1, $1.5, $2, $20 கிடைக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம். நான் பாருங்க, ரொம்ப சிம்பிளா டீமை வளர்க்கும் போது ஈஸியான வருமானங்கள் கிடைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா ஆணி வேற என்னவோ ட்ரேடிங் தான், அதை மட்டும் மறந்துடாதீங்க, சரிங்களா. அண்ட் V1ல இருந்து V2ல இருந்து கிடைக்கிற மாதிரியே V1ல இருந்து 20%, V2 இருந்து 10% உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உங்களை மாதிரியே V3 ஆக்கணும், 3 பேர் ஆக்கணும். 3 பேர் ஆக்கினாதான் நீங்க V4 ஆவீங்க. ஆனால் அவர் V3 ஆனோன ஆக்டிவேஷன் அவர் பண்றதுல இருந்து உங்களுக்கு கிடைக்காம போனாலும் இந்த பியர் ரிவார்டுன்னு கிடைக்குது பாத்தீங்க, கேஸ் ஃபீ, இதுவே போதுமானது, இதுவே போதுமானது. சோ அதனாலதான் நீங்க என்ன ஆகுறீங்க, V4 ஆகுறீங்க. V4 நீங்க ஆனீங்கன்னா உங்களோட பிசினஸ் பார்ட்னர் V1 இருப்பாரு, V2 இருப்பாரு, V3 இருப்பாரு. எல்லாத்துல இருந்தும் V1ல இருந்து 30, V2 இருந்து 20, V3 இருந்து 10, எல்லாத்துல இருந்து உங்களுக்கு 10 அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரியான USDT கிடைக்கும். அந்த அடுத்து ஃபியூல் கேஷும் அதே மாதிரி கிடைக்கும். இங்க பாருங்க ஒரு வித்தியாசம். நீங்க V4 ஆயிட்டீங்க, 3 V4 ஆனாதான் நீங்க V5 ஆவீங்க இல்லையா. ஆனா பாருங்க, ஒரு V4 ஆயிட்டா கூட அவரு ஏர்ன் பண்றதுல இருந்து, அவரு டைரக்ட்ல இருந்து 1.5 USDT உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த கேஸ் ஃபீ 10% கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரி, இதுக்கு அடுத்து நீங்க என்ன ஆயிடுவீங்க, நீங்க V5 ஆயிடுவீங்க. V5 ஆகும்போது உங்ககிட்ட உங்க பிசினஸ்ல எத்தனை பேர் இருப்பாங்க, V1 இருப்பாங்க, V2 இருப்பாங்க, V3 இருப்பாங்க, V4 இருப்பாங்க. எல்லா லெவல்ல இருந்து உங்களுக்கு டாலர் கிடைக்கும். எல்லா லெவல்ல இருந்து உங்களுக்கு கேஸ் ஃபீஸ் கிடைக்கும். அந்த டிஃபரன்சியேஷன் கமிஷன் சொல்லுவாங்க அது. அண்ட் அதே மாதிரி நீங்க 3 V5 ஆயிட்டா ஸ்டார் லெவலான அந்த V6க்கு போயிடுவீங்க. அந்த V6 நீங்க போறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த V6 ஆகிறதுக்கு 3 V5 வேணும் இல்லையா. அந்த ஒரு V5 உங்கள்கிட்ட ஆனா கூட அது மட்டும் இந்த ஆக்டிவேஷன் கட்டாவா 1.5 USDT உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து 10% ஆஃப் ஃபியூல் கேஷ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 3 பேர் வந்தோன்னே நீங்க V6 ஆவீங்க. V6 ஆகணும்னு உங்ககிட்ட V1 இருப்பாங்க, V2 இருப்பாங்க, V3 இருப்பாங்க, V4 இருப்பாங்க, V5 இருப்பாங்க. இதுக்குள்ள ஒரு விஷயம் சொல்றேன், இது
வேலூர்ல மட்டும் பண்ணக்கூடிய பிசினஸ் இல்ல, மாங்காட்டுல மட்டும் பண்ணக்கூடிய பிசினஸ் இல்ல, சேலத்துல மட்டும் பண்ணக்கூடிய பிசினஸ் இல்ல, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் எல்லா ஊர்லயும் பண்ணக்கூடிய, அந்த கடைசியில கன்னியாகுமரியில இருந்து உலகம் ஃபுல்லா பண்ணக்கூடிய பிசினஸ். அப்ப உலகம் ஃபுல்லா உங்ககிட்ட V1 இருப்பாங்க, V2 இருப்பாங்க, V3 இருப்பாங்க, V4 இருப்பாங்க, V5 இருப்பாங்க. எல்லாத்துட்டு இருந்து ஆக்டிவேஷன் போனஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க உங்களை மாதிரியே இன்னொரு V6 உருவாக்கும் போது அவங்களோட ஆக்டிவேஷன்ல இருந்து $1 தான் கிடைக்கும். ஆனா அன்றைக்கு அவங்களோட ஆக்டிவேஷன் பல்மடங்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் ஃபீன்றது 10% கொடுத்துருவாங்க. அதெல்லாம் விடுங்க. இந்த டெய்லி போனஸ் இருக்கு இல்லையா, இதுவே பயங்கரமான பணம். அண்ட் மந்த்லி போனஸ் இருக்கு இல்லையா, இதுவே பயங்கரமான பணம். ஒரு சிம்பிள் சொல்றேன், இந்த டெய்லி ஆக்டிவேஷன் மட்டும் நான் சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒரு டீமா தான் ஒர்க் பண்ண போறீங்க இல்லையா. இப்ப நீங்க இருக்கிறீங்க ABC 3 பேரு, உங்களோட சேர்த்து 4 பேரு, அவர் இருக்காரு ABC 3 பேரு, இன்னொரு ஏபிசி, இன்னொரு ஏபிசி. அப்ப மினிமம் ஒரு டீமா வேலை செய்யும் போது 10 பேரு ஒரு வருடத்துல இருந்து 1.5 வருடத்துக்குள்ள V6 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேகமா வேலை செஞ்சா அது அடுத்த கதை. ஆனா ஒரு 10 பேர் நீங்க V6 ஆனீங்கன்னா நீங்க யாரா இருப்பீங்கன்னா மல்டி பில்லியனரா இருப்பீங்க. மல்டி பில்லியனரா இருப்பீங்க. எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க, ஒன்னு சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஆக்டிவேஷன்ல இருந்து 10% உங்களோட வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தராங்க. இது வந்து இந்த ஃபியூல் கேஷ்ல இருந்து, சரிங்களா? அதை விட்டுருங்க. அடுத்து இதுதான் நீங்க இருக்கிறீங்க. உங்களோட பார்ட்னர்ஸ்ல 10 பேர் இதே மாதிரி உங்களுக்கு V6 ஆயிட்டாரா? இதை எப்படி வெயிட்டேஜ் கொண்டு வருவாங்க பாருங்க. இந்த 10 எடுத்துக்கிறாங்க இல்லையா, 10 எடுத்துக்கிறாங்க. இந்த உங்களோட ஃப்ரெண்டோ உங்களோட சோசியல் மீடியால வந்து இவர் இருக்காரு, இவரு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 2 V6 இருக்காங்க, 2ன்னு எழுதிக்கிட்டாங்க. அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, இவரு கீழே எத்தனை V6 இருக்காங்க? 3ன்னு எழுதிக்கிட்டாங்க, 3. அடுத்து இன்னொருத்தர், இவருக்கு கீழே எத்தனை V6 இருக்காங்க? இவரு கீழே 3 இருக்காங்க இல்லையா? சரி. அடுத்து இவருக்கு கீழே 1 தான் இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல 0 இல்லையா? ரைட். அடுத்து இவருக்கு கீழே ஒருத்தர் இருக்காங்க இல்லைங்களா, இவரோட சேர்த்து. ரைட்டா? இப்ப இது எல்லாத்தையும் கணக்கு போடுவாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூப்பரா 20 அப்படின்னு வச்சுக்கிறாங்க, டிவைடட் 20ன்னு வச்சுக்கிறாங்க. இந்த கால்குலேஷன் போடுறாங்க. இந்த கால்குலேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆக்டிவேஷனுக்கு $10 கிடைக்கும். நம்ம ராயல் கியூ எத்தனை இடத்துல இருக்கு, எத்தனை கண்ட்ரில இருக்கு? 200 கண்ட்ரில இருக்கு இல்லையா? 200 கண்ட்ரில 2.5 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. அதுல 1%னா எவ்வளவுன்னு பாருங்க, 2%னா எவ்வளவுன்னு பாருங்க, 3%னா எவ்வளவுன்னு பாருங்க. அதெல்லாம் வேணாம், சும்மா பைட்ஸ்ல போட்டா கூட ஒரு நாளைக்கு மினிமமா 1000 ஆக்டிவேஷன் நடக்கும். 1000 ஆக்டிவேஷன் நடக்குது இல்லையா? அந்த 1000 ஆக்டிவேஷனுக்கும் இந்த கணக்கு படி பார்த்தா 10/20னா 0.5 கணக்கு. ஸோ 1000 ஆக்டிவேஷனுக்கும் உங்களுக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவேஷனுக்கு $10 கணக்கு போட்டு பார்த்தா கூட $5000 உங்களுக்கு கிடைக்குங்க. $5000 யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வந்தா நீங்க என்னவா இருப்பீங்க? சத்தியமா சொல்றேன், நீங்க V6 இருக்கும் போதே உங்க கடன் இருக்க போறது கிடையாது. ஸோ ஒரு V6 ஆகும் போதே உங்களுக்கு கீழே வந்துட்டு குளோபல் டிவைடெண்ட் எடுத்துருவீங்க. ஆனா 10 V6 ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நான் சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், என்ன மாதிரி நீங்க இந்த ப்ராஃபிட் எல்லாம் காட்டவே மாட்டீங்க. எங்கேயாவது போய் நேரம் அழகான முறையில் நீங்க செட்டில் ஆயிடுவீங்க. காட்டவே மாட்டீங்க. பிரச்சனை கரெக்ட் தான். காட்டினா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? எப்படி இதை சம்பாரிச்சிங்க, எனக்கு கத்துக் கொடுக்குன்னு சொல்ல கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் கடன் கூட அப்படின்னு கேட்பாங்க. அதனால எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. உண்மைதான். ஆனா யோசனை பண்ணி பாருங்க, இந்த மாதிரிலாம் இருக்காருன்னா எஸ் இருக்குங்க. ஒருத்தருக்கு கீழே 2 V6 இருக்காரு, அவரோட வருமானத்தை மட்டும் பாருங்க. ஜஸ்ட் 1 செகண்ட் காட்டுற பாருங்க. இதான் அவரோட வருமானம். சோ எப்படி இருக்குது இல்லையா? சோ குளோபல் டிவிடெண்ட் இந்த வருஷம் வாங்கினவங்க ஒருத்தர் அமைச்சிருக்காரு பாருங்க. இவர் அப்பப்ப போன் எடுப்பாரு, அப்பப்ப போன் எடுக்க மாட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் எனக்கு மெசேஜே திருப்பி பண்றது இல்ல. ஒரே ஒரு ட்ரிப் அமைச்சார். இவருக்கு பெரிய டீமே இல்லை, இவருக்கு ஒரு சின்ன டீம் இருக்குது. சொல்லப்போனா ரோபோடெக்ல இருக்கக்கூடிய இங்க நம்ம சிவராமன் சார் இருக்காரு இல்லையா, பேசினார் இல்லையா, அவர் வந்துட்டு V4 இருக்காரு, சூப்பரான V4. அவரோட டீம் தான் அவருக்கு இருக்காங்க. V6க்கு இந்தியாவில் இருக்கவர் தான். ஆனா ஒரு நாள் வருமானம் எவ்வளவு பாருங்க, $4500 ஒரு நாள், ஒரே ஒரு நாள் குளோபல் டிவிடெண்ட் மட்டும். இது இல்லாம நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரியான வருமானங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பிசினஸ்ல நீங்க பார்க்கலாம். ஒரு V1 இருந்தா என்ன வருமானம்? $800 ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஆவரேஜா. V2 இருந்தா $1600, V4 இருந்தா $4000, V4 இருந்தா 2,24,000, 80,000, 1,60,000. இதெல்லாம் அப்படியே கிடைக்குமாங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. என்னன்னா எப்பயுமே ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவல் போகும்போது தான் நீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க. அப்ப என்ன எப்படி கிடைக்கும்? நீங்க ஒரு V2 ஆகும்போது இந்த வருமானம் கிடைக்கும் $800. நீங்க ஒரு V3 ஆகும்போது இந்த வருமானம் கிடைக்கும் $1600. நீங்க ஒரு V4 ஆகும்போது இந்த வருமானம் கிடைக்கும் $4000. நீங்க ஒரு V5 இருக்கும்போது இந்த வருமானம் கிடைக்கும் $24,000.
நீங்க ஒரு V6 ஆகும்போது இந்த வருமானம் கிடைக்கும். அதனாலதான் $1000 நம்ம சொல்றோம். அண்ட் நீங்க ஒரு V6ல இருந்து இன்னொரு V6 உருவாக்கும் போது இந்த மாதிரி வருமானம் குட்டி குட்டியா நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நிறைய V3 உருவாக்குறதுக்கான அந்த முயற்சியில நாங்க இருக்கிறோம். அதுல எத்தனை பேர் வந்து நீங்க V6 ஆக போறீங்கன்னு தெரியாது. V6 ஆகிற முயற்சியில இருக்கிறோம். ஓகேங்களா? சோ நல்லா யோசனை பண்ணுங்க. இன்னொரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த மாதிரி V6 ஆனவர் இதே மாதிரி 2 பேர் அவர் கீழே V6 இருக்காங்க. அந்த வருமானத்தை பாருங்க. Tavalla du vetter, ser jag snirkeder, sett kom dörst. En genius mot rätten, metafall du geder, till mig bör, sett kom dörst. En genius mot rätten, metafall du geder, till mig bör. யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான ஒரு அருமையான வாய்ப்புக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் அழைக்கிறோம். உடனடியா எதையுமே எதிர்பார்க்காதீங்க. சரி, நான் சொல்ற கேளுங்க. வெற்றியாளர் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா 24 ஹவர்ஸ்ல முடிவெடுப்பாங்க. 24 ஹவர்ஸ் தான், 24 மணி நேரத்துல முடிவெடுப்பாங்க. இன்னைக்கு பிரச்சனை இருக்கா, இன்னைக்கு இருக்கிற அதே பிரச்சனை நாளைக்கு இருக்கு. எழுதிக்குங்க. நீ ஸ்கூல் பிரச்சனை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற பிரச்சனை இருக்கா, காலேஜ் ஃபீஸ் கட்டுற பிரச்சனை இருக்கா, போன வருஷம் இருந்துச்சா, இந்த வருஷமும் இருக்கா, அடுத்த வருஷமும் இருக்கும். ஏன் எந்த முடிவும் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதே கிடையாது. என்ன செய்யறோமோ அதையே திருப்பி திருப்பி செஞ்சா எப்படி மாறும்? மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ எல்லாம் மாறணும்னா நம்ம மாறணும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உடனடியா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒண்ணு செய்யணும். அதுக்கு இந்த கிரிப்டோல தான் முன்னேற போறீங்க அப்படின்னா இந்த ராயல் கியூ தான் கடைசி வாங்கினது. எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உடனடியா 24 ஹவர்ஸ்க்குள்ள ஆக்டிவேஷன் பண்ணுங்க.